பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. மத்தேயு 9:25. ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். மரித்து போன ஒரு சின்ன பிள்ளை, வாழ வேண்டிய ஒரு பிள்ளை, இந்த உலகத்தில் எந்த ஒரு நன்மை தீமையும் அறியாத ஒரு பிள்ளை, எந்த ஒரு பாவமும் செய்யாத பிள்ளை மரித்து கிடக்கின்றாள். குடும்பத்தார் கதறுகின்றார்கள். ஆண்டவர் உள்ளே பிரவேசித்து அந்த சின்ன பெண்ணின் கையை பிடித்த மாத்திரத்தில் அவள் உயிரோடு கூட எழுந்தாளாம். ஒன்றும் தெரியாத உங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு, பாவமறியாத உங்கள் பிள்ளைகள் வியாதினாலே பீடிக்கப்பட்டிருக்கலாம். பொல்லாத மனிதர்கள் அவரை துரத்தி வரலாம். பொல்லாத வியாதிகள் அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். பல பிரச்சனைகள் மத்தியிலே உங்களுக்கு பிரியமானவர்கள் இன்றைக்கு பல பாடுகள் வழியாக, உபத்திரவங்கள் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கலாம். அதை பார்த்து 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 தாங்க முடியாதபடி மனம் உடைந்தவர்களை நீங்கள் நடைப்பிணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம்.
இயேசு உங்கள் வீட்டில் வருவார் என்றால், இயேசுவை நீங்கள் அழைப்பீர்கள் என்றால் வந்து கரம் பிடிப்பார். உடனடியாக வியாதி, அவருடைய சூழ்ந்திருக்கிற இருள், பிசாசின் கிரியைகள், சகல சாபங்கள் எல்லாம் அப்படியே விலகி போய்விடும். அவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். மரித்து கிடக்கிறவருடைய வாழ்க்கை, படிப்பு, அவருடைய எதிர்காலம் எல்லாம் உயிரோடு எழும்ப ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும். பயப்படாதீர்கள். என்ன ஒரு நிலைமையிலும் இயேசு உங்களுக்கு உதவி செய்ய முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் செத்து கிடக்கிற எல்லா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உயிரோடு கூட எழுப்ப முடியும். உங்களை சந்தோஷப்படுத்த முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வரவேணும் மனுவேலிசரேல் சிரசே, வரவேணும் எனதரசே மனுவேலிசரேல் சிரசே, அருணோதயம் ஒளி அருள் பிரகாசா அசரீரி ஓரே சருவேசா, வரவேணும் எனதரசே மனுவேலிசரேல் சிரசே, வேதா கருணாகரா மெய்யான பராபரா, ஆதார நிராதரா அன்பான சகோதரா, தாதாவும் தாய் சகலமும் நீயே, நாதாவும் தாபரம் நல்குவாயே, வரவேணும் எனதரசே மனுவேல் இசரேல் சிரசே, படியோர் பவமோசனா பரலோக சிம்மாசனா, முடியாதருள் போதனா முதன்மாமறைவாசனா, இடையர் குடிலிடை மேவி எழுந்தாய், இமையவர் அடி தொழும் மேன்மையின் எந்தாய், வரவேணும் எனதரசே மனுவேல் இசரேல் சிரசே, கானானி நதி தீதனே கலிலேய வினோதனே, ஞானாகரமே நடுநிலையோவா, நண்பா உன்னத நன்மையின் தேவா, வரவேணும் எனதரசே மனுவேல் இசரேல் சிரசே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இது சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த நாட்களில் நாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஊரில் கூட்டம் நடத்தி வருகிறோம். இந்த சனிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் சென்னை பல்லாவரம் பம்மல் மெயின் ரோட்டில் இருக்கிற முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப் சியோன் காம்ப்ளெக்ஸ் பின்னால் வந்தீங்கன்னா லிஃப்ட் இருக்கும், 4வது மாடியிலே உங்களுக்காக நான் காத்திருப்பேன். காலை 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு நிறைவுறும். சார் மங்களராய் சகோதரர் கண்மணி சாலமன், தம்பி தினேஷ், அதுபோல் தம்பி சாந்தகுமார், சசி போன்ற நிறைய நல்ல உள்ளம் படைத்தவர்கள், எர்மீன், அவங்கெல்லாம் நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கூட்டத்தின் இறுதியில் உங்களுக்காக தனித்தனியாக ஜெபிப்பேன். சிறப்பான ஒரு உணவு உங்களுக்கு வழங்கப்படும். கண்டிப்பாக வந்து பங்கு பெறுங்கள். அது மாத்திரமல்ல, நமது ஊழியத்தின் சார்பாய் கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லம் மிக சிறப்பம்சம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நல்ல நல்ல குருவானவர்களும் ஊழியக்காரர்களும் வந்து அங்கே இருப்பவர்களை ஜெபத்தில் நடத்துகிறார்கள். நல்ல செய்திகளை அவர்கள் சொல்லுகிறாங்க. அதனால் யாராவது ஆவிக்குரிய முதியோர் இல்லம் வேணும்னா நீங்கள் உடனடியாக புறப்பட்டு வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பிரித்துக்குரியவர்கள், இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக மார்க் 5வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஜெபாலயத்தினுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலங்குறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறார் என்றார். ஜெபாலய தலைவனுடைய வீட்டிற்கு ஆண்டவர் போகின்றார். உங்களுக்கு அது தெரியும். ஒரு நல்ல மனிதன், நீதிமான், யாருக்கும் எந்த தொந்தரவும் அவர் கொடுக்கறதில்ல. அவர் ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்கிறாரு. நல்ல ஒரு சர்டிஃபிகேட் அவரை குறித்து எல்லாருமே கொடுக்குறாங்க. இப்படிலாம் ரொம்ப ரேர். ஆண்டவர்கிட்ட வந்து இப்படி சர்டிஃபிகேட் கொடுக்குறது வந்து ரொம்ப ரேர். எல்லோரும் தன்னை குறித்து தானே சர்டிஃபிகேட் கொடுத்துக்குவாங்க. ஆனால் இவரை குறித்து எல்லாரும் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இ டிசர்வ்ஸ், அவருக்கு நீங்கள் உதவி செய்கிற அளவுக்கு அவர் தகுதியானவர்னு வர சொல்கிறாங்க.
அந்த மனிதனுக்கு ஒரு பிரச்சனை, அவருடைய பிள்ளை அங்கே வியாதிப்பட்டு மறித்து விட்டால் அங்கே தான் நம்ம ஆண்டவர் வராங்க. அங்கே என்ன நடந்ததுங்கிறது தான் நம்ம இப்போ தியானிக்கிறோம். இந்த ஜெபாலய தலைவனை போல நாமும் கூட வாழ வேண்டும். பொதுவாகவே இந்த உலகத்தில் யாரும் இன்னொருவரை உயர்த்தி சொல்லவே மாட்டாங்க, யாரையும் பார்த்து நல்ல மனுஷன் சொல்லவே மாட்டாங்க. எல்லோரும் தன்னை குறித்து தான் உயர்வாக சொல்லுவாங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி நல்ல பெயரை வாங்க முடியும். இந்த ஜெபாலய தலைவர் அதுக்கு ஒரு சாட்சியாக இருக்கின்றார். உண்மை உத்தவமாய் நாம் வாழுகிற பொழுது, யாருக்கும் தீங்கு செய்யாமல் நாம் வாழுகிற பொழுது, நம்முடைய உள்ளத்தில் உண்மையான தெய்வத்துடைய அன்பு இருக்கிற பொழுது, நாம் உதவி செய்கிற பொழுது, நம்மோடு பழகிறவர்களுக்கு நாம் உண்மையாக இருக்கிற பொழுது, ஆண்டவருக்கு உண்மையாய் பயந்து வாழுகிற பொழுது, இதை போல நமக்கும் கூட ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். நம்மையும் கூட அநேகர் வாழ்த்துவார்கள். சமீபத்தில் ஒருவர் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு தலைவராக பொறுப்பெடுத்தார். அதுவரைக்கும் அவர் நல்ல பெயர் அவருக்கு இருந்தது. அவரை எல்லாரும் நல்ல மனிதன் என்று சொல்லுவார்கள். ஜெபம்லாம் நல்லா பண்ணுவார், ஊழியத்திலாம் முன்னளிப்பார். எப்பொழுது அவர் அந்த பொறுப்பை எடுத்தாரோ அதிலிருந்து அவர் எல்லோரையும் பகைத்து விட்டார். கீழே வேலை பார்க்குற அவ்வளோட்டையும் சண்டை போட்டு, அவ்வளோவட்டையும் ஏதாவது ஒரு விதத்தில் வேதனையை கொடுத்து, டார்ச்சரை கொடுத்து, இவராக இப்படிப்பட்ட மனிதன் சொல்லி இப்போ அங்கே எல்லாருமே அவரை பகைத்து விட்டார்கள். இவரை போல மோசமானவர் யாருமே இல்லை என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். ஒருத்தரை நம்ம அங்கே பார்க்குறோம், பைபிளில் பார்க்குறோம், இவரை மாதிரி நல்லவர் யாரும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நான் இப்போ ஒருத்தர் சொன்னேன், அவரை பார்த்து அவரை மாதிரி கெட்டவர் யாருன்னு இல்லைன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். யார் என்ன சொன்னான்னு அப்படி அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லையா அப்படி நீங்கள் சொல்லலாம். அது உண்மைதான். யாரை பார்த்து என்ன சொன்னால் என்ன ஆயிரப்போகுது. நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் கெட்டு போனதுக்கு காரணமே என்னை அவங்க அப்படி சொல்லிடுவாங்களோ, இவங்க இப்படி சொல்லிடுவாங்களோ, அந்த பயத்திலே தான் அவங்க தங்கள் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. நல்ல முடிவுகளை உடனடியாக எடுக்கவே இல்லை, தைரியமான முடிவுகளை எடுக்கலை. நம்ம கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கை மெய்யானதாக, உண்மையானதாக, பிறருக்கு உதவி செய்வதாக இருக்கும் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்மை ஆளுகை செய்யும் என்றால், நம்மை குறித்து அநேகர் உயர்வாக சொல்லுவார்கள். ஆண்டவருடைய நாமம் நிச்சயமாக மகிமைப்படும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை இவ்வளவு நலமாக இருப்பதை கண்டு, நம்முடைய வாழ்க்கை இவ்வளவு தூய்மையாக இருப்பதை கண்டு, நாம் யாருக்கும் எந்த தீங்கு செய்யாமல் வாழ்வதைக் கண்டு அநேகர், நீங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டும், எங்களுக்கும் வேண்டும், நாங்களும் உங்கள் இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுவார்கள். நம்ம ரொம்ப அழிச்சாட்டியம் பண்ணோம்னா, நம்ம ரொம்ப எல்லாருக்கும் வேதனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்படின்னா உன் கடவுளே வேண்டாம், உன் இயேசுவே வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்முடைய வாழ்க்கையை கண்டு அநேகர் இயேசு கிறிஸ்துவை பின் செல்ல வேண்டும். நாம் பிரசங்கம் செய்ய வேண்டுங்கிற அவசியம் இல்லை. இல்லைன்னா நம்ம போய் பெரிய மேடையை கூட்டி நிறைய ஜனங்களை கூட்டி பிரசங்கம் சத்தம் போட்டு பண்ணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாருக்கும் ஏதாவது செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்றும் வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அநேகர் இயேசு கிறிஸ்துவை வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல முடிய விரும்புகிறேன். அந்தளவுக்கு நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய எண்ணங்களும் உள்ளத்தின் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நீங்கள் பிரயாசப்படுங்கள். இந்த உத்தமனுக்கு ஒரு சோதனை வருகிறது. மகள் வியாதிப்பட்டு ஏசப்பா வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. வர வழியிலே மறித்து விடுகிறாள். நீ பயப்படாது என்று சொல்லி ஆண்டவர் விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வருகிற பொழுது தாரை ஊதுகிறவர்கள் மற்றும் இறைகிறவர்கள், கதறுகிறவர்கள் என்று பயங்கர சந்தடியாக இருக்கிறது. அற்புதம் செய்வதற்காக இயேசு அங்கே வந்திருக்கிறார். அவருடைய மகளை உயிரோடு கூட எழுப்புவதற்காக வந்திருக்கிறார். ஆனால் அதை செய்ய விடாதபடிக்கு தாரை சத்தங்கள், இறந்த வீடுகளில் சங்கு ஊதுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி பயங்கரமாக தாரை ஊதுறாங்க. அதே மாதிரி பயங்கரமாக அழுறாங்க, பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. இயேசு இதை தாண்டி தான் உள்ளே சென்று அந்த சிறு பிள்ளையை எழுப்ப வேண்டும். ஒன்று, அவர் தெய்வகுமாரனாக இருந்தபடினாலே இன்னும் சில நிமிடங்களிலே அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பப் போகிறோம் என்று அவருக்கு தெரியும். இன்னொன்று, இப்படியாக இறைகிறவர்கள், அழுகிறவர்கள் அவருடைய சத்தங்கள் இயேசு கிறிஸ்து அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்புவதற்கு மிகவும் பெரிய இடைஞ்சலாக இருக்கும். ஒரு ஆசிரியர் பாடம் நடத்த போகும்பொழுது மாணவர்கள் அமைதியாக இருக்காங்க, நல்லா கவனிக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு இன்னும் உற்சாகமாக இருக்கும், நல்லா பாடம் நடத்தலாம், அவருக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஆனால் அதே இது மாணவர்கள் யாரும் கவனிக்கிறதில்ல, அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்க வெளியே பார்த்துட்டு இருப்பாங்க, ஏதோ எவனோ வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக இருக்காங்கன்னா, அது எவ்வளோ பெரிய ஆசிரியராக இருந்தாலும் அவங்களுக்கு அது மனசோர்வை ஏற்படுத்தும்.
என்னத்தை போட்டு பாடம் நடத்த யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்களே. இது எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் இருக்கிற பாதை. அதே மாதிரி சர்ச்சிலையும் எல்லோரும் ஆர்வமாக கேட்டாங்கன்னா அது நல்லாயிருக்கு. ஏன்னா 1-2 பேர் பேசிகிட்டு இருந்தால் கூட அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கு, ஒரு நல்ல பிரசங்கம் செய்யப்படுவதற்கு, ஒரு நல்ல ஆசிரியர் நல்லபடியாக பாடங்களை நடத்துவதற்கு யாரோ இடையில குறுக்கால பேசிகிட்டு இருக்கிறது, சத்தம் போடுறது வந்து இறைச்சலாக இருக்கும், அது இடைஞ்சலாக இருக்கும். வயதானவர்களுக்கு ரோட்டில் யாராவது பைக்கை விட்டு போனாங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்கும், சவுண்ட் அவங்களுக்கு தாங்க முடியாது. அதே மாதிரி பக்கத்து வீட்டிலேருந்து ஏதாவது சத்தம் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது ரொம்ப இடையூறாக இருக்கும். அமைதியான சூழ்நிலையிலே தான் மிக சிறப்பான காரியங்கள் நடக்க முடியும். அமைதியான சூழ்நிலையில் தான் நான் தூங்க முடியும், நிம்மதியாகி தூங்க முடியும், என்னுடைய கவலைகளை மறந்து நான் தூங்க முடியும். அமைதியாக இருந்தால்தான் அடுத்து வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட முடியும், உட்கார்ந்து யோசிக்க முடியும். அமைதியாக ஒரு சூழ்நிலை இருந்தால்தான் நாம் அன்பை காண்பிக்க முடியும், பரிவை காண்பிக்க முடியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஜாலியாக ஜோக் அடிச்சுட்டு இருக்க முடியும், தட்டி கொடுக்க முடியும், உற்சாகப்படுத்த முடியும், ஆலோசனைகளை கொடுக்க முடியும். வாழ்க்கையே எப்பொழுது இன்பமாக இருக்கும், பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். சத்தம் இல்லாமல் இருந்தால் தான், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தால் தான். அதனால தான் ஊருக்கு வெளியே போகிறாங்க, டூர் போகிறாங்க வெள்ளைக்காரங்கெல்லாம். வெளியே போய் டென்ட் அடித்து அங்கே தங்குறாங்க, சத்தம் இருக்கக்கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, இயேசுவும் அப்படி அமைதியாக இருக்கிற நேரத்தில் ஒரு அற்புதம் செய்ய முடியும். ஆனால் அதுக்கு குறுக்கால தாரை தப்பட்டம் ஊதுகிறவர்கள், அடிக்கிறவங்க, சத்தம் போடுறவங்க, அழுறவங்க எல்லாம் அங்கே குறுக்கிட வராங்க. அது தடுக்கிறதுக்கு இன்டைரக்டாக அவங்க முயற்சி செய்கிறாங்க. இயேசு அதை எப்படி டேக்கிள் பண்ணுறாரு பார்த்தீங்களா? ஏன் அப்படி அழுறீங்க? அவள் மறிக்கவில்லை, அவள் தூங்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் சும்மா ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அவங்கள்ட்ட போய் சொல்கிறார். எதுக்கு அழுகிறீங்க? ஒன்றும் அழன்னு அவசியம் இல்லையா, அவள் தூங்கிட்டு தானே இருக்கா, அவள் மறிக்கலையே. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இயேசு எவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவர் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். எல்லாரும் அழுது ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்கன்னா இவர் ஒன்றும் இல்லை, தூங்கிட்டு தானே இருக்கா. அவருடைய விசுவாசம் நமக்கு வேண்டாம். எல்லோரும் ஒன்று சிரித்தாங்களா? அழுதுட்டுருக்கவங்களால சிரிக்க முடியுமா? இப்போ ஒருத்தர் நல்லா அழுதுட்டுருக்காங்க, ஏதோ ஒரு சம்பவம் நடக்குன்னு சொல்லி உடனே சிரிக்க முடியுமா? முடியவே முடியாது. எப்படி சிரிக்க முடியும்? அப்படின்னா அது அழுகை போலியான அழுகை, அது ஆர்டிஃபிஷியல் டியர்ஸ், crocodile டியர்ஸ். வெளியே எல்லோரும் பார்க்கணுங்கிறக்காக அழுகை. எல்லோரும் அந்த பிள்ளைக்கு அழுதுட்டுருக்காங்க, அவள் தூங்கிட்டு இருக்கான்னு சொன்ன உடனே எல்லோரும் நகைச்சாங்களாம். அது எப்படி நகைக்க முடியும்? முடியவே முடியாது. என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படி தான் சொல்லுவாங்க தவிர்த்து அவங்க அழுகை நிப்பாட்ட மாட்டாங்க. ஆனால் இவங்கெல்லாம் அழுகை நிப்பாட்டி நகைத்தார்கள் என்று நான் காண்கிறோம். போலியான ஒரு கூட்டம், உண்மையான கண்ணீர் அல்ல, உண்மையான கதறல் அல்ல. ஜெபாலயத்தினுடைய மனதில் இடம் பிடிக்கும்படியாக, இல்லைன்னா ஏதோ ஒரு மாய்மாலமாக ஒரு கண்ணீரை அவங்க விடுறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக அழுகிறவர்கள் எல்லாம் உண்மையான அழுகை அழுகிறார்களா என்பதை சிந்திக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக, அதை காண்பிப்பாராக. அழுகிறவர்கள் எல்லாம் நம்மையோடு கூட இருக்கிறவர்கள்லாம் உண்மையான அன்பினாலே இருக்கிறார்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் உருவாக்கணும். இந்த கூட்டம் உண்மையான கூட்டம் கிடையாது, போலியான ஒரு கூட்டம். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன சம்பவங்கள் தான் அதை நமக்கு காண்பிக்கின்றன. அவங்களையும் அறியாமல் அவங்க செய்கிற காரியங்கள், அவங்க பேசுகிற வார்த்தைகள், அவங்க எப்படிப்பட்டவங்கிறத நமக்கு காண்பிக்கின்றது. ஒரு மனிதன் எப்படிப்பட்டவர், ஒரு பெண் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவருடைய வாழ்க்கை காண்பிக்கிறது, நடக்கிற சில சம்பவங்கள் காண்பிக்கின்றது. ஆண்டவர் எப்பொழுதுமே சில சம்பவங்களை நமக்கு காண்பிப்பார், அதை மறந்துவிடாதிருங்கள். உங்களுக்கு சில காட்சிகளை காண்பிப்பார், பாரு எப்படிப்பட்டவன் பாரு, அவன் என்ன பேசுகிறாங்கன்னு கேளு. ஆண்டவர் சில காரியங்களை காண்பிப்பார், அதை வைத்து தான் நாம் ஆட்களை ஸ்டடி பண்ண வேண்டும். ஒரு சில சம்பவங்களை வைத்து இவர்கள் நல்லவர்கள் என்று முடிவுக்கு வராதீர்கள். ஒரு சில காரியங்களை பார்த்துவிட்டு இவர்கள் கெட்டவர்கள் என்றும் முடிவுக்கு வராதீர்கள். கிவ் இட் சம் டைம், கிவ் தம் லாங் ரோப். அவங்களுக்கு நல்ல நேரம் கொடுத்து பாருங்கள். காலம் சில்ல தான் உண்மையான கலர்லாம் வெளியே வரும். பிரியத்துக்குரியவர்களே, இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். அந்த ஜெபாலய தலைவனுடைய வீட்டில் இருந்து அழுத கூட்டங்கள், தாரை தப்பட்டம் அடித்தவர்கள், தாரைகளை ஊதியவர்கள், கரைந்தவர்கள் எல்லாரும் பொய்யர்கள். அப்படி சிரிக்கவே முடியாது. போலியாக அழுது கொண்டிருந்தால்தான் அப்படி சிரிக்க முடியும். அடுத்தாப்புல இப்படி சிரித்தா ஆண்டவர் என்ன நினைப்பார்? இவ்வளோ கஷ்டப்பட்டு அவரை கூட்டு வந்திருக்காங்களே, அப்படிலாம் அவங்களுக்கு தெரியல. அவர் டேடி எவ்வளோ நம்பிக்கையோட வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கார், சரி பார்ப்போமே அப்படிலாம் நினைக்கல. அவங்களுக்கு இவரை பார்த்து நகைக்கணும், சிரிக்கணும், பரியாசம் செய்யணும். அதுதான் அவர்களுக்குள்ள பரியாசத்தின் ஆவி ஒளிந்திருந்தது. யாருக்குள்ளே பரியாசத்தின் ஆவி இருக்கிறதோ அவர்கள் நல்லவர்களாகவே இருக்க முடியாது.
இயேசுவை பரியாசம் செய்தவர்களை நல்லவர்கள் என்று சொல்ல முடியுமா? எலிசாவை மொட்டைத்தலையா ஏறிப்போ என்று சொன்னவர்களை நாம் நல்லவர்கள் என்று சொல்ல முடியுமா? முடியாது. இயேசுவை பரியாசம் செய்கிறார்கள். பரியாசத்தின் ஆவி பிசாசின் ஆவி என்பதை நாம் மறக்கக்கூடாது. இப்படி வாழ்க்கை பாதையிலும் கூட எவரையும் நாம் பரியாசம் செய்ய வேண்டாம். யாரையும் பார்த்து சிரிக்க வேண்டாம். நிறைய பேருக்கு பிறரை பார்த்து சிரிக்கிறது தான் வேலை. ஏதோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில் கற்று தேர்ந்துட்ட மாதிரியும், அவங்க ஏதோ பர்ஃபெக்ட்டுங்கிற மாதிரியும், யோக்கியர்கள்ங்கிற மாதிரி யார் சின்ன தப்பு செஞ்சால் கூட, யாரை முட்டாள்தனமாக சின்ன காரியம் செஞ்சால் கூட சிரிப்பாங்க. சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது? யாரை பார்த்து பரியாசனம் செய்ய வேண்டும்? அதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்தார்? இல்லவே இல்லை. நமக்கு யாரையும் பரியாசம் செய்ய வேண்டுங்கிற எண்ணம் கனவிலும் வரவே கூடாது. ஒருத்தர் விழுந்துட்டாருன்னா ஓடி போய் நம்ம தூக்குறதுக்கு முயற்சிக்கணுமே தவிர்த்து சிரிக்கக்கூடாது. இன்றைக்கி நாம் பிறரை பார்த்து பரியாசம் செய்வோம் என்றால் நாளைக்கு நம்மை யாரோ ஒருவர் பரியாசம் செய்யலாம் அல்லவா? வயதானவர்களை பார்த்து பரியாசம் செய்யாதீங்க. மாணவர்களே, ஆசிரியர்களை பார்த்து பரியாசம் செய்யாதீங்க. அவருடைய இயலாமையை பார்த்து பரியாசம் செய்யாதீங்க. பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகளை பரியாசம் செய்யாதீங்க. வயதில் மூத்தவர்களை கனம் பண்ணுங்கள். அவருடைய இயலாமையில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அவர்களை நேசியுங்கள். கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே ஊற்றெடுத்து ஓடுகிற பொழுது யாரையும் பரியாசம் செய்ய மாட்டோம். யாரையும் அற்பமாக நாம் நினைக்க மாட்டோம். யாருக்கும் உள்ளாக நாம் இருக்க மாட்டோம். பரியாசம் செய்து ரவுடித்தனம் செய்து கெட்ட வார்த்தை பேசி நம்மை யாரும் பெரிதாக நினைக்க வேண்டும் என்று நான் நினைக்க மாட்டோம். கெட்ட வார்த்தை பேசியவர், ரவுடித்தனம் பண்ணியவர்கள் அன்றைக்கி எங்கே போனாங்க? அவருடைய முடிவு எவ்வளோ பயங்கரமாக இருந்தது அல்லவா? நம்ம கண்ணால் பார்க்குறோம். யாரையும் பரியாசம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க. சரி, நடக்கிறது நடக்கட்டும், அவர் ஏதாவது செய்கிறாரு பார்ப்போம். அது நம்ம கோஆப்ரேட் பண்ணியிருக்கணும், நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். இல்லைனா ப்ரேயர் பண்ணிருக்கோம். அதை விட்டுட்டு சிரிக்கிறது இல்லை. என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. எவ்வளோ ஒரு விழுந்து கிடக்கிறவங்க எந்திக்க ட்ரை பண்ணுறாங்க. பிஸ்னஸ் இழந்து போனவங்க மறுபடியும் மேலே வரணும்னு நினைக்கிறாங்க. வியாதிப்பட்டவங்க எப்படியாவது மறுபடியும் நடந்துடலாமா நடந்து பார்க்காங்க. வாக்கரை வச்சு நடந்து பார்க்குறாங்க. ஃபிசியோதெரபிஸ்ட்டை வச்சு ஏதாவது செஞ்சு பார்க்குறாங்க. வியாதி சரியாயிராதான்னு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக ஓடி பார்க்குறாங்க. மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. பல லட்சங்களை கொடுத்து விற்று, நகையை விற்று, அதை விற்று கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பிள்ளைகளை படிக்க வச்சிடலாமா டியூஷனுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஐயா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவர்களை பார்த்து சிரிக்க வேண்டாம். அப்படிப்பட்டவர்களை பார்த்து நகைக்க வேண்டாம். பரியாசம் செய்ய வேண்டாம். நாமளும் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்வோம். நாமும் அவர்களுக்காக ஜெபிப்போம். பாவம், எப்படியாவது மேலே வந்துடலாமான்னு அவங்க முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு அனுகூலம் செய்யணும். 2 கையால் அவங்களை ஏந்தணும். இங்கிருந்த கூட்டம் அந்த பாரத்தை ஒரு சுண்டுவரில் கூட தூக்கலை, மாறாக சிரித்ததா. ஆண்டவர் அதை பற்றி கவலைப்படாமல் உள்ளே போனார். அவர் போகும்போது அந்த 3 சீசர்கள், அந்த அம்மா அப்பா, அவங்கள தான் கூப்பிட்டு போனார். சிரிக்கிறவங்களாம் வெளியே விட்டுட்டார். நீங்கள் யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஒருவேளை அவர்களும் உண்மையாக வருத்தப்பட்டிருப்பார்கள் என்றால் நீங்கள் வெளியே நில்லுங்கன்னு சொல்லியிருக்க மாட்டார். பரியாசத்தினால வெளியே நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தரணும்னு வச்சுருக்கும் பொழுது பரியாசம் செய்பவர்களை பார்த்து, நீ பரியாசம் செய்தனால நீ வரக்கூடாது, வெளியே நில்லு. மோசே ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நீ கண்ணால் பார்த்துக்க, நீ இந்த கண்மலையை அடிச்சுட்டு நான் உள்ளே வரக்கூடாது, நீ வெளியே நின்றுக்க, பாரு, உள்ளே வரக்கூடாது. அதை விட ஒரு பெரிய தண்டனை இருக்கவே முடியாது. இவர்களுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுக்குறேன், வெளியே நில்லுங்க, நான் உள்ளே போகிறேன். அம்மா அப்பா வாங்க, ஏய் பேதுரு யாக்கோபு யோவான் வாங்கன்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போனாரா. பரியாசம் செய்பவர்கள் உள்ளே பிரவேசிக்க முடியாது. பிறரை பார்த்து சிரித்து கொண்டு இருப்பவர்கள், நையாண்டி செய்பவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. தேவன் வைத்திருக்கிற உலகப்புறமான ஆசீர்வாதங்களுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. சுகத்திற்குள்ளே, மேன்மைக்குள்ளே, மகிமைக்குள்ளே வர முடியாது. வெளியே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்கள் கடிந்து கொள்கிறார். அவர்களுக்கு அந்த கிருபைகளை கொடுப்பதில்லை. பிள்ளைகளின் பிள்ளைகளை இல்லைனா பெரிய ஆசீர்வாதங்கள், நன்மைகளை அவர் விரும்பி வாஞ்சிக்கிறவர்களை பார்க்க அனுமதி கொடுப்பதில்லை. நாம் எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு காலம் பிறரை பரியாசம் செய்யாதபடி நம்முடைய நாக்கை அடக்கி கவனமாக வாழும்படியாக நாம் அழைக்கப்படுறோம். 41 பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றால் சிறுப்பெண்ணை எழுந்துரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமா? உடனே சிறுப்பெண்ணை எழுந்து நடந்தால் எதை பற்றி ஆண்டு கவலைப்படலை. நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு உறுதியான மன பாங்கை கத்த தருவாராக. எல்லாரும் சிரிக்காங்க, பரியாசம் பண்ணுறாங்க, ஆண்டர் மைண்டே பண்ணலை. அது பாட்டுக்கு உள்ளே போகிறார். போய் அந்த பிள்ளையை கையை பிடித்து சிறு பெண்ணை எழுந்துரு என்று சொல்லுகிறார். அந்த பிள்ளை எழுந்தாளா? அந்த பிள்ளை எழுந்தால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அடுத்தது நான் வரேன். ஒரு தைரியமான மனப்பாங்கு வேணும். நம்மளை பார்த்து 4 பேர் சிரிக்காங்கன்னா அதனால் சோர்ந்து போகணுங்கிற அவசியம் இல்லை.
நம்மளை 4 பேர் கேவலமாக சொல்கிறாங்கிறதுனால நம்ம மூழ்கி போகணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு பின்வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்து தான் நம்ம ஊழியம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு அதுதான் முக்கியமானது. அதுதான் நம்முடைய வாழ்க்கை நமக்கு தேவையானது. ஆண்டவர் மைண்ட் பண்ணவே இல்லை. அவரை போல நாம் வாழணும். அவருடைய பாதச்சுவடுகளை பின்பற்றி நான் செல்லணும். ஆண்டவர் என்ன சொல்கிறார் அதை மாத்திரம் பார்த்து போனாலே போதுமானது. பிரித்துக்குரியவர்களே, அவர் போய் அந்த சின்ன பிள்ளைய கையை பிடிச்சி லலிதா ஹோமி அப்படிங்கிறார். சிறு பெண்ணே, நான் உனக்கு சொல்கிறேன், ஏசு சொல்கிறேன், நீ எழுந்துரு. அவள் தூங்கிட்டு தான் இருக்கான்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அது மாதிரியே கையை பிடிச்சி எழுந்துருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உடனே அவள் உயிரோடு கூட எழுந்தாள் என்று நான் காண்கிறோம். லிட்டில் கேர்ள், ஐ டெல் யூ, கெட் அப். நான் சொல்கிறேன், ஏசு சொல்கிறேன், எலும்பு. அதுக்கு பிறகு அப்பீலே கிடையாது. அந்த பிள்ளை உயிரோடு கூட எழுந்தாள். அவள் எத்தனையோ வருடங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தாள். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அம்மா அப்பா ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. ஏசப்பா நாமம் அங்கே மகிமைப்பட்டது என்று நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நமக்கு பிரியமாக இருக்கிறவர்கள் இதே போல் படுத்து கிடக்கலாம். வியாதினாலே படுத்தே கிடக்கலாம். வாழ்க்கையில் தோல்வியை கண்டதுனால, அவமானப்பட்டுட்டதுனால, எதிர்பார்த்து நடக்காமல் போனதுனால படுத்தே கிடக்கலாம். சின்ன பிள்ளைகள் கூட தோல்வியை தாங்க முடியல. நீட் எக்ஸாமில் பாஸ் ஆக முடியலன்னு எத்தனை பிள்ளைங்க தங்களை மாய்த்து கொள்கிறாங்க. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சின்ன பிள்ளைகளுக்கு அந்த ஆசை, சாதிக்க வேண்டுங்கிற வெறி, எப்படியாவது நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும். அம்மா அப்பா ஆசைப்படுறாங்க, கனவு காண்றாங்க, நான் எப்படியாவது படிக்கணும். படிக்கிறாங்க, முடியல அப்படின்னா தோல்வியை தாங்க முடியல. அதனால் ஒரு சிலர் மாய்ச்சிக்கிறாங்க. அப்படி மாய்க்கணும் அவசியமே கிடையாது. ஒரு ஆத்மா நரகத்துக்கு போகிறது கர்த்தர் சித்தமே கிடையாது. இன்னும் அநேகர் தாங்க முடியாமல், தோல்வி தாங்க முடியாமல் அப்படி படிப்பே விட்டுறாங்க, நடைப்பணமாக மாறி போகிறாங்க. இதைத்தான் ஆண்டவர் எங்கு சொல்லுகிறார். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை பாதையிலும் கூட இதை மாதிரி தோல்வியினாலே, விபத்தினாலே, பல பிரச்சனைகளினாலே, போதை அடிமைத்தனத்தினாலே விழுந்து கிடக்கிற அந்த பிள்ளைகளை, அந்த தம்பிமார்களை கர்த்தர் எழுந்துருன்னு சொல்லி எழுப்புகிறார். அவங்களுடைய வியாதி, அவங்களுடைய சாபங்கள், அவருடைய பாவங்கள், தோல்வி மனப்பான்மைகள், வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன், யாரையும் பார்க்க மாட்டேன், கல்யாணம் பண்ண மாட்டேன், வேலைக்கு போக மாட்டேன், குளிக்க மாட்டேன், அப்படியே இருக்கிறவங்கெல்லாம் அப்படி எழும்புறாங்க. இயேசுவினாலே அதை செய்ய முடியும். எந்த ஒரு நிலைமையில் இருக்கிற எவரையும் இயேசு கிறிஸ்துவினாலே தூக்கி எழுப்ப முடியும். அந்த பிள்ளை உயிரோடு எழும்பினால், மறித்தவளை உயிரோடு எழும்பினாள். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அவளுக்கு இதை சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த பிள்ளையை தாய் தகப்பிட கொடுத்து சந்தோஷமாய் போனாராம். மரணத்தின் மீது அதிகாரமுள்ள ஒரு ஆண்டவரை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். மரணத்தை அவர் ஜெயிக்க முடியும் என்றால், ஒரு பிள்ளையை உயிரோடு எழுப்ப முடியும் என்றால், வியாதிப்பட்டுக்கிற சரீரத்தை சுகப்படுத்த முடியாதா? சில கோடி ரூபாய்கள், சில லட்ச ரூபாய்கள் தேவையின்மத்தில் இருக்கிற உங்களுடைய தேவையை அவரால் சந்திக்க முடியாதா? உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மறித்து போயிருக்கலாம் பல பாவங்களினாலே, அறியாமையினாலே. அதை சரிப்படுத்த முடியும். இயேசுவினாலே முடியும். தேவனாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த நாளில் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை நீர் தொடுவீராக. அநேகர் இந்த நாளிலே கபானா ஷாத்தரபலா பரியாசம் செய்கிறவர்னாலே, கேவலமாய் பேசுகின்றவர் மனசோர்ந்து போயிருக்காங்க. இப்படி பரியாசம் பண்ணுறாங்களே, இப்படி கேவலமாக பேசுகிறாங்களேன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்காங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் குறுக்கிட விரும்புகிறார். சோர்ந்து போகாதீங்க. யார் உங்களை பார்த்து பரியாசம் பண்ணுறாங்களோ, யார் எச்சரிக்கிறாங்களோ, அவங்க முன்னால் கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். அவர்கள் உங்களை கண்டு ஆச்சரியப்படும்படியாக செய்வார். ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு அற்புதம் நடக்கப் போகிறது. உங்களுடைய குடும்பத்தில் அற்புதம் நடக்கப் போகிறது. உங்கள் சரீரத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய சரீரத்தில் அற்புதம் நடக்கப் போகிறது. உடைந்து போய் கிடக்கிற உங்கள் வீடு மறுபடி கட்டி எழுப்பப்படும். உங்களுடைய பிஸ்னஸ் மறுபடி கட்டி எழுப்பப்படும். பல லட்ச ரூபாய்கள் ஆண்டவர் அப்படியே தேவைகளை அப்படியே சந்திக்க ஆரம்பித்து விட்டார். உங்களை நிரப்ப ஆரம்பித்து விட்டார். புதிய பாதைகளை திறக்க ஆரம்பித்து விட்டார். அவர் திறக்கிற வாசலை ஒருவரும் பூட்ட முடியாது. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒவ்வொருவருக்கும் மனம் இறங்குங்க. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் தூக்கி விடுங்க. ஏசப்பா, அவருடைய பிள்ளைகள் வெக்கப்பட்டு போகக்கூடாது. இரவும் பகலுமே நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் தோற்று போகக்கூடாது. அவர்களுக்கு மரணங்கள் வரக்கூடாது, குடும்பத்தில் வரக்கூடாது. அவருடைய பிஸ்னஸில் தோல்விகள் வரக்கூடாது. ஏசப்பா, அவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் எக்ஸாம் எழுதுகிறாங்க, மாபெரும் வெற்றியை தார்.
ஆண்டவர் எதற்கு எந்த நன்மைக்கு பல வருடங்களை காத்திருக்கிறார்கள் அதை இப்பொழுது செய்து அவரை சந்தோஷப்படுத்துங்க, மகிழ்ச்சியாக்குங்க. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் அந்த வார்த்தையின்படியே இன்று முதற்கொண்டு ஆசீர்வதிங்க. கண்ணீர் யாவையும் தொடங்க, ஒரு குறையும் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோமே நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.